இங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு அவங்க அம்மா சமைக்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அவ்வளவு சமைக்க வரவே மாட்டேங்குது. அவங்க அம்மா போட்டு ரொம்ப திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான் ஆகுது, நீங்க இப்பவே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா என்ன சமைக்கணும்னு நினைச்சா என்னால எப்படி முடியும் அப்படின்னு தான் கேட்டிருப்பா. இப்ப இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாக்கு ரத்த வாந்தி வந்திருக்கும். அவங்க அம்மாக்கு ரொம்ப முடியாம தான் இருக்கும். சீக்கிரமாவே இறந்து தான் போறாங்க. நம்ம இறந்துட்டோம்னா நம்ம பொண்ணை பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது. அதனால இருக்கிற எல்லா வேலையும் வந்து இப்பவே சொல்லி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப உங்க அம்மா வந்துட்டு நிறைய காசுலாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை வந்து பேங்க்லயும் போட்டிருப்பாங்க. அந்த கார்டு எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணோட பொம்மை ஒன்று இருக்கும், அந்த பொம்மைக்குள்ள ஒழிச்சு வச்சிருவாங்க. இதுக்குள்ள ஒரு கார்டு வச்சிருக்கேன், இதுல தான் எல்லா காசும் இருக்கு, உனக்கு தேவைப்படுறப்போ மட்டும் எடுத்துக்கணும், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ற சொல்லிடுவாங்க. அடுத்ததான் இப்ப இவங்க போயிட்டு தூங்கிடுவாங்களா, அவ்வளவுதான், அப்படியே மொத்தமா இறந்துருவாங்க. அவங்களோட ஆத்மா வந்து வெளியே நின்றுக்கிட்டு இப்ப இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறதுலாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பொண்ணுக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னுலாம் தெரியல, அம்மா வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவங்க அம்மாக்கு காலமைக்கு விடுவா, சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. கொஞ்ச நாள் ஆகிருச்சா, இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமான ஸ்மெல் வந்திருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன இவங்க வீட்டில இருந்து இப்படி ஒரு ஸ்மெல் வருது அப்படின்ட்டு இவங்களோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி வர வச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் வந்தா பொண்ணையும் ஒய்ஃபையும் விட்டுட்டு இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னா அந்த பொண்ணால ஏத்துக்கவே முடியல. நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவா. அப்புறமா அவங்க அம்மாவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டதுக்கு அப்புறமா இப்ப இந்த பொண்ணு வந்து அவங்களோட 2வது ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அங்க கூட்டிட்டு வந்துருவாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் நடந்துட்டாங்க. ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா மரியாதையா போயிட்டு எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா, எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்ட்டு இவ்வளவு சின்ன வயசுலயே அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்க அம்மாவோட ஆத்மா வந்து இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணா போதும் அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க. அதனால பசியில ரோட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போயிட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க கொடுங்கன்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா. ஒரு ட்ரக் ஒரு டிரைவர் ஓட்டிக்கிட்டு வந்திருப்பாரா, இப்ப அந்த பொண்ணை இடிக்கலான்ட்டு வர மாதிரி வருவாரு. இவங்க அம்மா தான் நடுவில் போயிட்டு காப்பாத்திடுவாங்க. கண்ணை திறந்து பார்த்தா இப்ப ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இருப்பாங்க. ஒரு சாமியார் மாதிரி அங்க உட்காந்துருப்பாரு. நீ உன் பொண்ணை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுற, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பொறுக்கிறதுக்கு சான்ஸ் தந்திருப்பாங்க. இந்த பக்கம் இந்த குட்டி பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்கல்ல, இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கூட்டிட்டு போவாங்க. ஆனா இவங்களோட உண்மையான அம்மா வந்து இப்போ திருப்பி பிறந்தே வந்துட்டாங்க. நம்ம பொண்ணை இந்த மாதிரி பண்ணவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வந்ததை வந்து யார்கிட்டயுமே காமிச்சுக்காம தான் இருப்பாங்க.